தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூரில் விஜய் பங்கேற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த பெருந்துயரம் ஏற்பட்டிருந்த நிலையில் பலியானோர் குடும்பத்திற்கு சென்னைக்கு வரவழைக்க நிவாரணம் வழங்க திட்டமிட்டிருப்பதான தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தவேக விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், இந்த துயரத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு தமிழகத்தை அதிர்ச்சியடைய செய்தது. மக்கள் அதிக அளவில் திரண்டு வந்ததால் ஏற்பட்ட நெரிசலில் பலர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து சமூக, அரசியல், பொது அமைப்புகள் அனைவரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தனர். தவேக தலைவர் விஜய் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் துயரத்தில் மூழ்கினர். உடனடியாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இதனையடுத்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் நிவாரண தொகையை அறிவித்திருந்தனர். அதன்படி விஜய் அறிவித்திருந்த தலா 20 லட்சம் ரூபாயை வங்கி கணக்கிலும் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் கரூர் சென்று விஜய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பார் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த மாதம் 13ஆம் தேதி விஜய் செல்வார் என்று திட்டமிடப்பட்டது. சரியான இடம் தேர்வு செய்ய முடியாத காரணத்தினால அந்த தேதியானது 17ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டது. 17ஆம் தேதியும் இடம் கிடைக்காத காரணத்தினால போலீசாரும் பந்தோபஸ்து அளிப்பதற்கு சிரமம் ஏற்பட்ட சூழலில் தீபாவளி அடுத்தது ஏதேனும் ஒரு தேதியை தேர்வு செய்து வருமாறு போலீசாரும் அறிவுறுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது வரை அரங்கம் எதுவும் கிடைக்காத காரணத்தினால பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சென்னை வரவழைத்து விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்திக்கும் பொழுது மீண்டும் ஏதேனும் விபரீதம் நடக்க சூடும் என்ற காரணத்தினால்தான் அவர்கள் 41 குடும்பத்தினரையும் ஒரே அரங்கில் வரவழைத்து விஜய் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஏறத்தாழ 20-25 நாட்களாக இடம் தேர்வு செய்ய முடியாத சூழலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் காயமடைந்தவர்களையும் சென்னை வரவழைத்து சந்திப்பதற்கான திட்டமிடல் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து உரையாடி இருக்கிறது. அதாவது, உங்களுக்கு சென்னை வர சம்பந்தமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் பல குடும்பங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காத காரணத்தால் உடனடியாக தலைமைக்கு தகவல் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை தேதி எதுவும் முடிவு செய்யவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் தேதியை குறிப்பிடவில்லை. எந்த தேதியில் விஜய் உங்களை சந்திப்பார் என்றும், எந்த தேதியில் நீங்கள் சென்னை வர வேண்டும் என்ற எந்த தேதியும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்களிடம் விருப்பத்தை மட்டும் கேட்டறிந்திருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினர் கூறப்படுகிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு கரூர் சென்றிருக்கின்றனர். அவர்கள்தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்து வருவதாகவும் கட்சியில் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில்தான் விரைவில் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் அழைத்து சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.